ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் சிந்தனை அண்ட் இறைவனை பற்றிய சிந்தனை. பகவானை சிந்தனையில் நம்ம நிறுத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நம்ம சம்சாரத்தில் இருந்துட்டு பலவிதமான விவகாரங்களில் ஈடுபட்டு ஆஃபீஸுக்கு போகிறது, பிஸ்னஸ்ஸு, வீட்டு கடமைகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுதே நம்ம சிந்தனையிலையும் பகவானையும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஞானிகள், பக்தர்கள், ஆழ்வார்கள் அண்ட் நாயன்மார்கள் அவங்கெல்லாம் நமக்கு காட்டும் வழியாகும். நிறைய சிந்தனைகளை பகவானை பற்றியே வச்சுக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? உயர்ந்த பக்தர்களின் வரலாறை படிக்கணும் அண்டு ஞானிகளின் வாழ்க்கை வரலாறு படிக்கணும், சத்சங்கத்தில் இருக்கணும், நாம ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ மென்டல் ஸ்பேஸை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பகவானுடைய ரூபத்தையும் அவருடைய கல்யாண குணங்களையும் நினைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஆன்மீகத்தில் உயர்வோம், மறுபிறப்புகள் குறையும், நமக்கு அனாவசியமான எண்ணங்கள் இருக்காது, கர்மாக்கள் குறையும், அதனால் நம்ம ஆன்மீக உயர்வு பெறுவோம் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையிலேருந்து எல்லாரும் சொல்கிறது அதுதான். ஸோ எப்பொழுதும் சிந்தனையில் என்ன இருக்கணும்? பகவான் சிந்தனை தான் இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சம்சார கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுதே, அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அது செய்யும் பொழுதோ பிரெயினின் ஒரு ஓரத்தில், மனசின் ஒரு ஓரத்தில் என்ன பண்ணணும்? பகவானே உனக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு டெடிகேட் பண்ணிட்டு பண்ணணுங்கிறாங்க. அதான் இம்பார்ட்டன்ட் திங். அவர் பேரில் எல்லாத்தையும் பண்ணணும். நான் உன் கையில் ஒரு கருவியே, உனக்காக எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செய்யும் செயலையும் அதன் பலனையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டோம்னா he will take care of us. நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது அண்ட் மன அழுத்தம் இருக்கவே இருக்காது. அண்ட் அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் டிவைனைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சும்மா பார்ட் டைமாக டைம் கிடைக்கும்பொழுது பகவானை நினைக்கிறது, பூஜை டயத்தில் மட்டும் பகவானை நினைக்கிறது, கோவிலுக்கு போக மட்டும் நினைக்கிறது, அப்படி தான் நம்ம பண்ணுறோம். பார்ட் டைம் டிவோஷனாக தான் இருக்குது. ஸோ காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்ம எந்த வேலை செய்தாலும் அதை பகவானை நினச்சிட்டு செஞ்சால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்முடைய சிந்தனைகள் அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகாது, தெளிவாக இருக்கும். ரெண்டாவது, கெட்ட எண்ணங்கள் வராது. ஏன்னா பகவான்கிறது ஒரு தூய்மையான பெரிய உணர்வு இல்லையா? ஸோ அவங்களுக்காக பண்ணும் பொழுதோ நம்முடைய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களோ கெட்ட செயல்களோ செய்ய வராது. அண்ட் நம்ம செய்யும் வேலைகளில் திறமைகள் அதிகப்படும். அண்ட் ரிசல்ட்டை பற்றி கவலை இல்லாமல் பண்ணுறதுனால மனசு நிகழ்காலத்தில் இருக்கும். அண்ட் கடைசி காலத்தில் பகவான் நாமாவை சொல்கிறதுக்கு நாக்கு பழக்கிறதுனால நமக்கு அப்பவும் பகவான் நாமாவை சொல்லுவோம். மரண பயம், நோய்கள் பயம், மூப்பு பயம்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. இது எப்படி? அதை தவிர எப்படி டிவைனைஸ் பண்ணுறது? அதான் ஞானிகள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நம்ம குளிக்கும் பொழுதோ பகவானுக்காக குளிக்கணும். பகவான் எங்கே இருக்கார்? ஆத்மஸ்வரூபத்தில் எல்லார்கிட்டையும் ஆத்மாவாக இருக்கார். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். வெளியில் இருக்கிறதெல்லாம் அடையாளங்கள். பகவான் வெளியில் ரூபத்தில் பார்க்கும் பொழுது பகவான், உள்ளே பார்க்கும் பொழுது ஆத்மன், எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது பிரம்மம் சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ குளிக்கும் பொழுதோ உள்ளே இருக்கிற பகவானுக்கு நான் குளிக்கிறேன். உங்கள் இஷ்ட தேவதையே எடுத்துக்கோங்க, இஷ்ட தெய்வத்தையே நினச்சிக்கோங்க. முருக பக்தரா நீங்கள், முருகன் உள்ளே உட்காந்துருக்கார் ஆத்மஸ்வரூபத்தில், அவருக்கு என்ன பண்ணுறோம்? குளிப்பாட்டுறோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிக்கும் பொழுதும் பகவானுக்கு அலங்காரம் பண்ணுறதை நினச்சிட்டு பண்ணிக்கணும். அண்டு சாப்பிடும் பொழுதும் நெய்வேத்தியம் படைக்கிற மாதிரி சுவாமிக்கு நம்ம நல்லதை தான் இப்போ சாப்பிடுவோம், அண்டு குறைச்சி தான் சாப்பிடுவோம். புலன்களின் இன்பத்திற்காக சாப்பிட மாட்டோம். பகவானுக்கு அவ்வளவு ஜாக்கிரதையாக தூய்மையான உணவை தான் கொடுப்போம். அது நம்ம சரீரத்தையும் புத்தியையும் மனசையும் சாத்விக குணத்தில் வைத்துக்கொள்ளும். அதே மாதிரி வெளியில் போகும் பொழுது உற்சவர்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பகவானை தூக்கிட்டு தான் போகிறோம். எல்லார்கிட்டையும் அந்த பகவானை பார்க்கணும். செய்யும் வேலையில் பூரா அவர் தான் இருக்கார். பிஸ்னஸ் வேற, ஆஃபீஸ் வேலை வேற, அண்டு பகவான் வேற கிடையாது. பகவான் எப்பொழுதும் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய எல்லா அறிவும் புத்தியும் அண்டு மனமும் உடலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால வெளியில் உற்சவர் மாதிரி ரொம்ப உற்சாகமாக எல்லார்ட்டையும் ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூன்னு சொல்லிட்டு, மே ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு நம்ம உற்சாகமாக எல்லார்ட்டையும் பவனி வர வேண்டும். அந்த மாதிரி வரும்பொழுதோ அதுவும் பகவானை சார்ந்ததாக ஆகிவிடுகிறது. இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவலைஸ் எவ்ரிடேஸ் லைஃப், டிவைனைஸ் யுவர் எவ்ரி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராத்திரி வந்தாச்சுன்னா படுக்க போகும் பொழுதும் யோக நித்ரான்னு சொல்கிற மாதிரி மனசில் நிம்மதியோட ஆத்ம திருப்தியோடு நம்ம படுத்துக்கொள்ள வேண்டும். ஹோல் டே நான் மனுஷால ரொம்ப நேசித்தேன், ஹோல் டே நான் நிகழ்காலத்தில் வாழ்ந்தேன், நிறைய நேரம் என்னை யாரெல்லாம் கெடுதல் பண்ணினாங்க நான் நினச்சேனோ அவங்கள மறந்தேன். ஹவ் வெல் I loved very well. How well I lived in the background of Bhagavan, and how well
ஐ லெட் கோ, எல்லாரையும் மன்னிச்சு மறந்து உள்ளே இருக்கிற பகவானை மட்டும் பார்த்ததுனால எனக்கு பகைவர்கள் நண்பர்கள்ங்கிறது கிடையாது. ஒத்து வரலையா ஒதுங்கி நின்று அவங்கள வெறுக்காம அவங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். இப்படி டெய்லி டிவைனைஸ் பண்ணினால் வாழ்க்கை ரொம்ப தூய்மையாகிவிடும். சாத்விக குணம் மேலோங்கும். அதனால் திறமைகள் அதிகமாகும். நல்ல தூக்கம், பசித்து சாப்பிடுவது அண்ட் ஃப்ரீயா ரெகுலரா மோஷன் போறது, இதெல்லாம் இந்த உடம்புக்கு நடக்கும். உடம்பால் தவம் பண்ணுவது என்பது இதுதான். உடல் துறவரம் என்றால் என்ன? பகவானுக்காக எல்லா வேலைகளையும் செய்வது. நம்ம குடும்ப வேலைகளையும் அவருக்காக தான் செய்வது. என் பையன் கிட்ட பகவான் தான் இருக்கார், ஒய்ஃப் கிட்ட பகவான் தான் இருக்கார், எங்க இன்லாஸ் கிட்ட அவர் தான் இருக்கார், எல்லார்கிட்டையும் அவர் தான் இருக்கிறாங்கிற அந்த மனோபாவத்தில் நம்ம செய்யும் பொழுது we divinize our existence, we divinize our லைஃப். காலம்பரை எழுந்த உடனே பகவானோடு ஆரம்பிக்கிறோம், ராத்திரி படுக்கும் பொழுதும் பகவானோடையே படுக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பியூர் இன்டெலிஜென்ஸ் நம்ம செய்கிற வேலையில் நல்ல ஒரு கவனத்தை கொடுக்கும். அவர் பார்த்துப்பார். அவர்கிட்ட இந்த உடல் மனம் புத்தி மூணையும் ஒப்படைத்து விடுவோம். அவர் நல்லா பாலிஷ் போட்டு அது நமக்காகவே திருப்பி நல்லா வேலை செய்யும்படி சக்தியை கொடுத்து கொண்டு இருப்பார். வித் திஸ் ஐ கன்க்ளூட். இது ஆத்ம யோகா வித்யாவின் ஒரு அழகான படைப்பு. ஜெய் குருதேவ். தேங்க்யூ வெரி மச்.